திண்டுக்கல் மாவட்ட பொறுப்பு அமைச்சரான விக்னேஷை சந்திக்க முயன்ற தாவேக தொண்டர்களை தடுத்ததாக கூறி கிழக்கு மாவட்ட செயலாளர் தர்பாவை கண்டித்து திடீரென போராட்டம் நடத்தப்பட்டது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் அரவிந்த். வணக்கம் அரவிந்த், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். திண்டுக்கல் மாவட்ட பொறுப்பு அமைச்சராக மதுவிலக்கு மற்றும் ஆயத்துறை அமைச்சரான விக்னேஷ் நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாலை 3 மணிக்கு மாவட்ட வளர்ச்சி குறித்து அரசு அதிகாரிகள் ஆய்வுக் கூட்டம் நடத்தவுள்ளார். இதற்காக நேற்று இரவு திண்டுக்கலுக்கு வருகை தந்தார். பின்னர் தனியார் ஹோட்டலில் தங்கியுள்ளார். அமைச்சரை நேரில் பார்ப்பதற்காக தமிழக வெற்றிக் கழக கட்சியைச் சேர்ந்த நகரம் மற்றும் ஒன்றிய பகுதியிலிருந்து பெண்கள் உட்பட சுமார் 100க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் அமைச்சரில் தங்கியிருக்கும் இன்று வருகை தந்தனர். ஆனால் அமைச்சர் கிழக்கு மாவட்ட தர்மா மற்றும் தடுப்பதாகவும் அவர்கள் வேண்டப்பட்டவர்களும் அமைச்சர் பார்க்க அனுமதிப்பதாகவும் குற்றச்சாட்டு இருந்தது. இதனால் அமைச்சரை பார்க்க வந்தவர்களுக்கும் கிழக்கு மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் அவர் ஆதரவாளர்களுக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனையடுத்து ஹோட்டல் உள்ளேயே அமைச்சரை பார்க்க வந்த நகரம் மற்றும் ஒன்றிய தொண்டர்கள் கிழக்கு மாவட்ட நிர்வாகிகளை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர். மாவட்ட செயலரை மாற்று, அவதூறாக பேசிய மாவட்ட செயலரை மாற்று என கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து அங்கிருந்து தொண்டர்கள் கிளம்பி செல்ல முற்பட்டனர். பின்னர் தகவல் அறிந்து காவல்துறை சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து தொண்டர்களை சமாதானப்படுத்தி அமைச்சரை பார்க்க ஏற்பாடு செய்ததாக கூறிய அடுத்து அனைவரும் அமைச்சர் பார்க்க அங்கிருந்து காத்திருந்தனர். இதனால் ஹோட்டல் வளாகத்தில் சிறிது பரபரப்பாக காணப்பட்டது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.